ஜெனி ப்ளீஸ் சொல்லு, நேத்து நைட் அப்படி என்னதான் நடந்தது? நேத்து நைட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். ஆனா என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ஜெனியின் கண்டிஷனை கேட்டு நித்யா சொன்னாள். என்ன ஜெனி பேசுற? நேத்து நைட்டு நடந்த கொடூரமான உண்மையை சொல்லாம கண்டிஷன் போடுற? உன்னோட இந்த நிபந்தனையை என்னால ஒத்துக்கவே முடியாது. தங்களுடைய ரூமுக்கே சென்று சாப்பிடலாம் என்று நித்யா மாஸ்க்மேனிடம் கூறுகிறாள். அவள் கூறியதை கேட்டவுடன் வெயிட்டரின் முகம் மலர்ந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்று கூறினார். ஆனால் இதற்கு மாஸ்க்மேன் ஒத்துக்கொள்ளவில்லை. இல்ல, நாம இங்கதான் சாப்பிடணும் என்று அவன் இந்த வெயிட்டரை கோபமாக முறைத்து பார்த்து கூறினான். என்னங்க இப்படி சொல்றீங்க? அவரை பார்க்க உங்களுக்கு பாவமா இல்லையா? நாம இங்க சாப்பிட்டா என்ன, நம்ம ரூமுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே என்று நித்யா அந்த வெயிட்டருக்காக பரிந்து பேசினாள். பேபி, உனக்கு இந்த உலகத்தை பத்தி இன்னும் சரியா தெரியல. நீ கொஞ்சம் இடத்த கொடுத்தா போதும், இது மடத்தையே பிடுங்கிடும். நாம முன்னாடியே ப்ராப்பரா இந்த பிரைவேட் ரூமை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட வந்திருக்கோம். நாமளும் பணம் கொடுத்து தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நாம எதுக்காக விட்டு கொடுக்கணும் சொல்லு என்று கூறிய மாஸ்க்மேன் அந்த வெயிட்டரின் பக்கம் திரும்பி, இங்க பாருப்பா, உனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு நான் நினைக்கல. உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. இது உன்னோட தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, இது ஹோட்டலோட பிரச்சனை. இந்த பிரச்சனையை உங்க மேனேஜ்மெண்ட் தான் சரி பண்ணணும். அதனால நாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த ரூமை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்கள வேணா நாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்ல. நான் சொல்றது உனக்கு புரியுதா என்று அவன் மிகவும் நிதானமாகவும் உறுதியான குரலிலும் கூறினான். அவன் கூறியதை கேட்ட வெயிட்டர், புரியுது சார், சாரி, இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவனை மீண்டும் ஒரு முறை வணங்கிவிட்டு அந்த அறையில் இருந்து கிளம்பினார். அந்த வெயிட்டர் கிளம்பியவுடன், நாம கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கலாங்க, பாவம் அவரை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்க என்று நித்யா சொல்லவும், இப்படி தேவையில்லாம அடுத்தவங்க மேல பரிதாபப்பட்டுதான் நீ இப்ப இந்த நிலைமையில இருக்க. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு பேபி. பிரகாஷ் வீட்டுல நீ இருக்கும்போது அந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நீதான் செஞ்ச. அங்க இருக்கிற வரைக்கும் அவங்க மனசு நோகுற மாதிரி நீ ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஆனாலும் பிரகாஷும் உங்க மாமியாரும் சேர்ந்து உன்னை வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டாங்க. ஆனா இப்ப அக்ஷயாவை எடுத்துக்கோ, அவளுக்கு வீட்டு வேலை எதுவும் தெரியாது. அவ்வளோ ஏன் சமைக்க கூட தெரியாது. டெய்லியும் சாப்பாடு கூட வெளியில ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன அவளை வீட்டை விட்டா துரத்திட்டாங்க என்று மாஸ்க்மேன் கேட்கவும் நித்யாவின் இதயம் வலியிலும் வேதனையிலும் துடித்தது. அவனுடைய வார்த்தைகள் கடுமையாக இருந்தாலும் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் அவ்வாறு சொல்கிறான் என்று அவளுக்கு தெளிவாக புரிந்தது. நீங்க சொல்றது சரிதான், ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. அக்ஷயாவோட அம்மாவும் அவளோட புது அப்பாவும் இந்த சொசைட்டில பெரிய மனுஷங்க. அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நித்யா அந்த குடும்பத்தோட வாரிசு சுமந்துட்டு இருக்கா. ஆனா என்ன பாருங்க, எங்க பெரியப்பாவை தவிர எனக்குன்னு யாரும் கிடையாது என்று நித்யா சொல்லவும், நீ சொல்றத சரிதான் பேபி, ஆனா அதுக்காக எவ்வளவு தூரம் சகிச்சுட்டு இருப்ப சொல்ல. கொட்ட கொட்ட குனிஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த உலகம் உன்னை பார்த்து பரிதாபப்படாது, இன்னும் தான் உன்னை குட்டிக்கிட்டே இருக்கும். நீ தைரியமா எதிர்த்து நின்னு இருந்தா இந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டிருக்கவே மாட்ட. நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் மட்டும் இருந்தா போதும், இந்த உலகத்துல நாம ஜெயிச்சிடலாம். நான் சந்திச்சதுலயே அற்புதமான பெண் நீதான். நீ வீக்கான பொண்ணு இல்ல, உன்னால எதையும் சாதிக்க முடியும் என்று மாஸ்க்மேன் கூறியதை கேட்டவுடன் நித்யாவின் இதயம் அரவணைப்பால் நிறைந்தது. கடவுளே, என்னை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ற இவரை நான் பிரகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருந்தா இவர் சொல்ற மாதிரி நான் இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டேன் என்று நினைத்து கொண்ட அவளுடைய கண்கள் கலங்கியது. கீழே குனிந்து சாப்பிடுவது போல தன்னுடைய கண்ணீரை மறைத்து கொண்டவள் அவசர அவசரமாக சாப்பிட்டு முடித்த அவள், வாங்க நாம நம்ம ரூமுக்கு போலாம் என்று தன்னுடைய சீட்டிலிருந்து எழுந்து நின்றாள். அவளை பார்த்து நிராதரவாக பெருமூச்சு விட்ட மாஸ்க்மேன், அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடணுங்கிற எண்ணம் இவளோட ரத்தத்திலேயே ஊறி போயிடுச்சு. நம்ம என்னதான் சொன்னாலும் இவளால இதை மாத்திக்கவே முடியாது. போக போக தானா புரிஞ்சுப்பா என நினைத்து கொண்ட அவன் அவளுடன் சேர்ந்து அங்கிருந்து கிளம்ப போனான். அப்பொழுது சரியாக அவர்கள் இருந்த அறையின் கதவு திறந்தது. அடுத்த நிமிடம் ஒரு பாஸ்கெட் பால் அந்த அறைக்குள் பறந்து வந்து சுவரை அலங்கரித்துக் கொண்டிருந்த அற்புதமான ஓவியங்களின் மீது பட்டு தரையில் விழுந்தது. அந்த பாலுக்கு பின்னால் ஓடி வந்த ஒரு சிறுவன் அந்த பாலை கையில் எடுத்துக்கொண்டு நித்யாவை பார்த்தான். அவளை பார்த்த உடனே அவனுடைய முகம் மாறியது. ஏ அழுக்க கத்திரிக்கா, நீயா என்று கூறியவன் அந்த அறை முழுக்க கண்களை சுழல விட்டவன் வெளியில் திரும்பி, அம்மா இங்க வந்து பாருமா, மத்த ரூமை விட இந்த ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு, நம்ம இங்கே சாப்பிடலாம் என்று கத்தினான்.
அவனை பார்த்தவுடன் எக்ஸிபிஷனில் ட்ரெஸ்ஸிங் கலவரம் செய்த அந்த பொல்லாத சிறுவன்தான் இவன் என்று நித்யா கண்டு கொண்டாள். உடனே மாஸ்க்மேன் நித்யாவை இழுத்து தனக்கு பின்பக்கமாக பாதுகாப்பாக நிறுத்திக் கொண்டவன், பேபி, இந்த பையனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா என்று கேட்டான். ஆதிஷ் செய்த அட்டகாசங்கள் அனைத்தும் ஞாபகம் வர ஒரு பெருமூச்சை வெளியேற்றிய நித்யா, நேத்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் நான் இவனை பார்த்தேன் என்று கூறியவள் நேற்று நடந்த அனைத்தையும் அவனிடம் சுருக்கமாக சொல்லிவிட்டு, இவன் என் பெரியம்மாவோட பையன், அக்ஷயாவுக்கு தம்பி என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் மாஸ்க்மேனின் முகம் கடுமையாக மாறியது. அதற்குள் வெளியில் இருந்து 2 குடும்பங்களும் அந்த அறைக்குள் நுழைந்தது. அனைவரையும் பார்த்த நித்யா ஒரு நிமிடம் திகைத்து போனாள். மேனகாவுக்கு அருகில் இருந்த நிதேஷை மட்டும் அவளுக்கு யார் என்று தெரியவில்லை. அப்போது நிதேஷ், ஆதிஷுக்கு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்கு, வாங்க நம்ம எல்லாரும் இங்கே சாப்பிடலாம் என்று அதிகார தோரணையில் கூறினார். அப்போதுதான் அங்கு அவசர அவசரமாக ஓடி வந்து கொண்டிருந்த வெயிட்டரை பார்த்து, இந்தாப்பா வெயிட்டர், எங்க போய் தொலைஞ்ச? இங்க இருக்கிறவங்கள முதல்ல வெளியே போக சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சேர் கொண்டு வந்து இங்க போடு, ஆதிஷ் பசி தாங்க மாட்டான், சீக்கிரம் என்று அங்கே யார் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று திரும்பிக் கூட பார்க்காமல் அதிகாரமாக கூறினார். மூச்சிரேக்க ஓடி வந்த வெயிட்டர், சார் சார், ஏன் சார் இங்க வந்தீங்க? உங்களுக்கு நான் வேற ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ப்ளீஸ் அங்க வாங்க சார் என்று கூறினார். அவர் கூறியதை கேட்ட ஆதிஷ், அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்கு, நம்ம இங்க தான் சாப்பிடணும். டாடி, முதல்ல இந்த அழுக்க கத்திரிக்காய வெளியே போக சொல்லுங்க, எனக்கு இவ மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல, இவதான் அன்னைக்கு என் பாஸ்கெட் பால ஜன்னல் வழியா வெளியே தூக்கி போட்டா என்று தொண்டை கிழிய கத்தினான். ஓஹோ, அன்னைக்கு உன் பால வெளியே தூக்கி போட்டதோட மட்டும் இல்லாம என் மேல இடிச்சுட்டு நின்னு கூட சாரி சொல்லாம ஓடினாளே, அவதானே இவ? இவள நான் என்ன பண்றேன் பாரு என்று கூறிய நிதீஷ் அப்போதுதான் திரும்பி நித்யாவை பார்த்தார். அவளை பார்த்தவுடன் அவருடைய முகம் பேயை நேரில் பார்த்தவர் போல மாறியது. சாரதா, நீயா என்று கேட்டவர் அப்படியே உறைந்து போய் நின்றுவிட்டார். அப்பொழுதுதான் மேனகாவும் நித்யாவை திரும்பி பார்த்தாள். உடனே சுதாரித்துக் கொண்டவள் தன்னுடைய கணவனை பிடித்து உலுக்கி, டார்லிங், உங்களுக்கு என்ன ஆச்சு? சாரதாக்கா செத்து போய் பல வருஷம் ஆகுது என்று கூறினாள். நித்யாவை பார்த்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் வெளியில் வராத நிதீஷ், அப்படியே அச்சாசல் சாரதா மாதிரியே இருக்கா என்று முணுமுணுத்தவர் பிறகு சுதாரித்துக் கொண்டு, சாரி, நான் வேற யாரும் நினைச்சிட்டேன். இங்க பாருமா, என் பையனுக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கு, நாங்க எல்லாரும் இங்கதான் சாப்பிட போறோம், நீங்க 2 பேர் தானே இருக்கீங்க, 2 பேரும் வெளியே போய் சாப்பிடுங்க என்று கூறினார். அவர் கூறியதை கேட்ட நித்யாவிற்கு அவர்தான் மேனகா பெரியம்மாவின் புதிய கணவர் என்று புரிந்துவிட்டது. நாங்க இந்த ரூமை முன்னாடியே புக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம், நாங்க வெளியில போகணும்னு அவசியம் கிடையாது என்று நித்யா உறுதியான குரலில் கூறினாள். அக்ஷயாவின் பெற்றோரிடம் தன்னுடைய மகனுக்கு நடந்த முதல் திருமணத்தை பற்றி சொல்ல வேண்டாம் என்று வசுந்தரா நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது நித்யா பேசுவதை கேட்டவுடன் அவளால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஏ நித்யா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெரியவங்களே எதிர்த்து பேசுவ? இந்த முகமுடி போட்ட தீவிரவாதியை கூட்டிட்டு முதல்ல இங்க இருந்து வெளியே போ என்று வசுந்தரா உத்தரவிடும் குரலில் கூறவும் அவள் கூறியதை கேட்ட நித்யா, என்ன அதிகாரம் தூள் பறக்குது? இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது, நாங்க வெளியில போக முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க என்று உறுதியான குரலில் கூறிவிட்டு தனக்கு அருகில் இருந்த மாஸ்க்மேனை பிடித்து உட்கார வைத்தவள் தானும் உட்கார்ந்து விட்டாள். பிறகு வெயிட்டரை பார்த்து, வெயிட்டர், அந்த மெனு கார்டு கொடுங்க, நாங்க இன்னும் சில ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணணும் என்று அதிகார தோரணையில் நித்யா கூறினாள். நித்யா கூறியதை கேட்ட அந்த வெயிட்டருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ சாஃப்டா பேசின இந்த பொண்ணா இது இப்படி அடாவடியா பேசிட்டு இருக்கு? அது எப்படி கொஞ்ச நேரத்திலேயே இப்படி மாறுச்சு என்று ஆச்சரியப்பட்ட அவர் மெனு கார்டை எடுத்து நித்யாவிடம் கொடுத்தார். அந்த மெனு கார்டை வாங்கியவள், அதோட கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருக்கிற இந்த கும்பல முதல்ல வெளியே போக சொல்லுங்க என்று கூறவும், சாரி சார், தயவு செஞ்சு நீங்க இந்த ரூம்ல இருந்து வெளியே வாங்க, உங்களுக்காக நான் வேற ரூம் ரெடி பண்ணிருக்கேன் என்று அந்த வெயிட்டர் அவர்களை பார்த்து கெஞ்சினார். நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அக்ஷயாவிற்கு நித்யா தங்களை மறைமுகமாக நான் என்று கூறியதை கேட்டவுடன் பயங்கர கோபம் வந்துவிட்டது. அத்துடன் இப்போது அவளுக்கு சப்போர்ட்டாக தன் அம்மாவும் புது அப்பா நிதீஷும் இருப்பது கூடுதல் தைரியத்தை கொடுத்தது. ஏ நித்யா, யார பார்த்து மானஸ் இல்லைன்னு சொல்ற? முதல்ல மானஸ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா என்று அக்ஷயா கோபத்தில் கொந்தளிக்கவும், ஆமாமா, எனக்கு மானஸ்னா என்னன்னு தெரியாது, ஏன்னா அக்கா புருஷனையே வளைச்சு போடுற அளவுக்கு நான் படிக்கல, எனக்கு படிப்பறிவு கிடையாது என்று நித்யா கிண்டலாக கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் அக்ஷயாவின் முகம் செத்து போனது.
எப்பொழுதும் கனிவாகவும் அன்பாகவும் பேசும் நித்யா நேருக்கு நேராக தனக்கு இப்படி பதிலடி கொடுப்பாள் என்று அவள் நினைத்து பார்க்கவில்லை. இந்த பிரச்சனையை இப்படியே விட்டால் அக்ஷயா பற்றிய அனைத்து விஷயங்களும் அம்பலமாகிவிடும் என்று நினைத்த மேனகா, சரி விடு நித்யா, தேவையில்லாம எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? இப்ப நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம். நித்யா, இவர்தான் ஆதிஷோட அப்பா, என்னோட ஹஸ்பண்ட் என்று கூறியவள் ஆதிஷை பார்த்து, ஆதிஷ் கண்ணா, அக்ஷயா மாதிரி இந்த நித்யாவும் உனக்கு ஒரு அக்காதான். நித்யா அக்காவுக்கு ஒரு ஹாய் சொல்லுப்பா என்று அன்புடன் கூறினாள். மேனகா கூறியதை கேட்டவுடன் முகத்தை சுளித்த ஆதிஷ், சீ, இந்த அழுக்க கத்திரிக்காய் என் அக்கா கிடையாது, நான் இவள அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட மேனகா, ஆதிஷ் கண்ணா, பெரியவங்க கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது, முதல்ல நித்யா அக்காவுக்கு சாரி சொல்லு என்று கூறினாள். முடியாது, என்னால சாரி எல்லாம் சொல்ல முடியாது, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுக்கு சாரி கேட்கணும்? இந்த அழுக்க கத்திரிக்காய் தான் என் பால தூக்கி வெளியில போட்டுட்டா, அவளை வேணா என்கிட்ட சாரி கேட்க சொல்ல என்று ஆதிஷ் கூறினான். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த நிதிஷ், வேண்டாம் மேனகா, விடு, தகுதி இல்லாதவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் கிடையாது என்று கூறினார். நிதிஷ் தன்னுடைய ஒரே மகன் ஆதிஷுக்கு அவ்வளவு அதிகமாக செல்லம் கொடுத்து கெடுத்து வைத்திருந்தார். இதுவரை அவன் யாரிடமும் மன்னிப்போ நன்றியோ கூறியதே கிடையாது. அந்த வார்த்தைக்கு அவனுடைய அகராதியிலேயே இடம் கிடையாது. இதை நிதிஷும் மிகவும் பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தார். இரு தரப்பினரும் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வெயிட்டருக்கு இப்போது என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இவர்களை எப்படி சமாதானப்படுத்துவது என்று அவர் திருத்திருவென்று விழித்துக் கொண்டிருக்கும் போது, வெயிட்டர், 2 பிளேட் சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் 65 சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அதோட நாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இவங்க யாரையும் உள்ள விடாதீங்க, சீக்கிரம் வெளியே போக சொல்லுங்க என்று நித்யா அதிகார தோரணையில் கூறினாள். ஓகே மேடம் என்று அந்த வெயிட்டர் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப போனார். அப்போது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த மாஸ்க்மேனின் குரல் கேட்டது. உடனே அந்த வெயிட்டர் திரும்பி பார்க்கவும், உங்க மெனு கார்டுல இருக்கிற எல்லா ஃபுட்டையும் நான் ஆர்டர் பண்றேன், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்றோம் என்று சொல்லும்போது அவனுடைய முகத்தில் ஒரு தந்திர புன்னகை இருந்தது. அதை கேட்ட வெயிட்டர், என்ன சார் சொல்றீங்க என்று அதிர்ச்சியுடன் நித்யாவை திரும்பி பார்த்தான். ஏன், உங்க ரெஸ்டாரண்ட்ல இவ்ளோ ஃபுட்டை ஒரே நேரத்துல ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா என்ன என்று மாஸ்க்மேன் கேட்கவும், இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, இந்த மெனு கார்டுல 100கணக்கான ஃபுட் ஐட்டம் இருக்கு, ஆனா உங்க 2 பேருக்கும் இது கொஞ்சம் அதிகமா என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட மாஸ்க்மேன், என் லவ்வர் இப்ப கன்சீவா இருக்கா, அவளுக்கு எந்த நேரத்துல எது பிடிக்கும்னு சொல்ல முடியாது, அதனால இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையும் அவ டேஸ்ட் பண்ணி பாப்பா, அவளுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் நாங்க சாப்பிடுவோம், எங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய கும்பல் இங்க சாப்பிட ரெடியா இருக்கு இல்லையா, வேணா நாங்க சாப்பிட்ட மீத மிச்சத்தை அவங்க சாப்பிடட்டும், எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல, ஃபுட் வேஸ்ட் பண்ணினா எனக்கு பிடிக்காது என்று மாஸ்க்மேன் கம்பீரமான குரலில் கூறினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.